வணக்கம். இது சுந்தரார் தேவாரத்திலிருந்து புகழ்பெற்ற ஆலந்தான் உகந்து 11 பதிகை பாடல். இப்பாடல் திருச்சிற்றம்பலம் கச்சி ஏகம்பத்தில் சுந்தரர் கல்வி மற்றும் கருணையை காண்பித்து கண்களின் பார்வை, குறிப்பாக இடது கண் பார்வை குணமாகும் என்பதாக பரம்பரையாக ஓதப்படும். இந்த பாடலை நாம் வீடியோவில் ஒவ்வொரு வரியாக ஆராய்ந்து அதன் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் விளக்கமாக பேசப் போகிறோம். பெனிஃபிட்ஸ் ஹீலிங் இன்டென்ஷன்ஸ். சுவாமி சுந்தரரார் பாடிய இந்த தேவாரம் பாடல். இடது கண் பார்வை பலமாகும். கண்களுக்குள் வெளிச்சம், ஒளி உயிரூட்டும். மன தெளிவும் ஆழமான ஒருமைப்பாடும் தரும். சிவனின் அருள், கண்ணுக்கான ஆன்மீக பாதுகாப்பு. நம்பிக்கையோடு, மனதோடு ஒவ்வொரு வரியையும் ஆழமாக ஓதுங்கள். 1. ஆலம் தான் உகந்து அமுது செய்தானை. ஆதியை அமரர் தொழுது ஏத்தும். சீலம் தான் பெரிதும் உடையானைச். சிந்திப்பார் அவர் சிந்தை உளானை. ஏலவார் குழலாள் உமை நங்கை. என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பன் எம்மானை. காணக்கண் அடியேன் பெற்ற ஆரே. சுந்தரர் ஐயரின் அழகான குரலைப்போல் சைவன் உனை புகழ்கிறார். பரம்பரையான அமரம் போல இருதயம் நீந்தி தேனாகும் கருணையை கொண்டவர் இவன். இது பார்வைக்கு கோரிக்கை, சிவன் பார்வைக்கு கருணை தரு. 2. உற்றவர்க்கு உதவும் பெருமானை. ஊர்வது ஒன்று உடையான் உம்பர் கோனை. பற்றினார்க்கு என்றும் பற்றவன் தன்னை. பாவிப்பார் மனம் பாவி கொண்டானை. அற்றம் இல் புகழாள் உமை நங்கை. ஆதரித்து வழிபட பெற்ற கற்றை வார் சடை கம்பன் எம்மானை. காணக்கண் அடியேன் பெற்ற ஆரே. எவருக்கும் உதவி செய்பவன், பெருமையோடு ஸ்திதங்கொண்டவன். எந்த பாவமும் நீக்கப்படுவதாக. ஒளி இன்றி காணாத கண்களுக்கு சிவன் உதவுவார் என்று சொல்கிறார். 3. திரியும் முப்புரன் தீப்பிழம்பாகச். செங்கண் மால்விடை மேல் திகழ்வானை. கரியின் ஈரூரி போர்த்து உகந்தானை. காமனை கனலா விழித்தானை. வரிகோள் வெள்வளையாள் உமை நங்கை. மருவி ஏத்தி வழிபட பெற்ற பெரிய கம்பனை எம் பிரானை. காணக்கண் அடியேன் பெற்ற ஆரே. திருமுருக தீப்பிழமான சிவனின் வெளிச்சம் மேலானது, கடுகு அழகும் கூட. கரும்புள்ளி போல இருளை வெழிக்க அவன் திறமை வாய்ந்தவன். இதன் நோக்கம் அழகான ஒளி நமக்கு பார்வை தருக என வேண்டுதல். 4. குண்டலம் திகழ் காதுடையானை. கூற்று உதைத்த கொடுந்தொழிலானை. வண்டு அலம்பும் மலர் கொன்றையினானை. வாளராமதி சேர்ச்சடையானை. கெண்டையன் தடங்கன் உமை நங்கை. கெழுமி ஏத்தி வழிபட பெற்ற கண்டம் நஞ்சுடை கம்பன் எம்மானை. காணக்கண் அடியேன் பெற்ற ஆரே. சிவன் குண்டலங்கள் விசித்திரமாக ஒளிரும். இந்த ஒளி நம்மிடையே பரவும்போது, சிறிதும் மேற்பட்ட போது பார்வை தெளிவாகும். அறிவுரை. உடல் கண் சார்பில்லாமல் ஆன்மீக ஒளி கூடவே உள்ளது. இது பார்வை மீட்டல். 5. வெல்லும் வெண்மழு ஒன்று உடையானை. வேலை நன் சுண்ட வித்தகன் தன்னை. அல்லல் தீர்த்தருள் செய்ய வல்லானை. அருமறையவை அங்கம் வல்லானை. எல்லையில் புகழாள் உமை நங்கை. என்றும் ஏத்தி வழிபட பெற்ற நல்ல கம்பனை எம் பிரானை. காணக்கண் அடியேன் பெற்ற ஆரே. வெண்மழை போல துளிர்ச்செய்த எழு சிவனின் கருணை. அதைப்போல நம் கண்களும் ஒளியை உடையதாக மாற்றப்படும். மதிப்பு. இது நம் பார்வையின் நிரந்தர மேம்பாட்டுக்கான வேண்டுதலை குறிக்கும். 6. திங்கள் தங்கிய சடை உடையானை. தேவதேவனைச் செழுங்கடல் வளரும். சங்க வெண்குழை காதுடையானைச். சாமவேதம் பெரிதுகப்பானை. மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவி ஏத்தி வழிபட பெற்ற கங்கையாளனை கம்பன் எம்மானை. காணக்கண் அடியேன் பெற்ற ஆரே. சிவன் திங்களாய் நிலைத்து நிற்கிறான். அவரின் ஒளி கடலை போல உயர்ந்தது. அது நம் கண்களில் இன்பமாக நிற்கும். இது ஒளி மகத்தாகவும் நீண்ட கால தருணமாகவும் இருக்க வேண்டும். 7. விண்ணவர் தொழுது ஏத்த நின்றானை. வேதம் தான் விரித்து ஓத வல்லானை. நன்னினார்க்கு என்றும் நல்லவன் தன்னை. நாளும் நாம் உகக்கின்ற பிரானை. எண்ணில் தொல்புகழாள் உமை நங்கை. என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கண்ணு 3 உடை கம்பன் எம்மானை. காணக்கண் அடியேன் பெற்ற ஆரே. வானவர் கூட சிவனை புகழ்ந்து நிற்கிறார்கள். சிவன் உலகு முழுவதையும் ஒளிவளமாக வைத்தவர். நமக்கும் அது தருணம் வேண்டும். உள்ள நோக்கம். மூளை மற்றும் பார்வை ஒன்றாக ஒளி பெற வேண்டும். 8. சிந்தித்து என்றும் நினைந்து எழுவார்கள். சிந்தையில் திகழும் சிவன் தன்னை. பந்தித் வினைப்பற்று அறுப்பானை. பாலோடானஞ்சும் ஆட்டுகந்தானை. அந்தம் இல் புகழாள் உமை நங்கை. ஆதரித்து வழிபட பெற்ற கந்த வார்சடை கம்பன் எம்மானை. காணக்கண் அடியேன் பெற்ற ஆரே. நாம் தொடர்ந்து நினைத்து மச்சினையாக சிந்தித்தால்
சிவனின் மனதில் நம்பிக்கை வளரும். அவர் நமக்கு ஒளியை தருவார். குறிப்பு: கண்கள் மட்டும் இல்லை, மனமும் வெள்ளமாக வேண்டும். 9. வரங்கள் பெற்றுழல் வாளரக்கர் தம். வாலியபுரம் மூன்றெரித்தானை. நிரம்பிய தக்கன் தன் பெரு வேள்வி. நிரந்தரன் செய்த நிக்கண்டகனை. பரந்த தொல்புகழாள் உமை நங்கை. பரவி ஏத்தி வழிபட பெற்ற. கரங்கள் 8 உடை கம்பன் எம்மானை. காணக்கண் அடியேன் பெற்ற ஆரே. அவன் நிறைவான பெருமைக்குரியன்னான். அவன் அருள் தொடங்கும் போது முழு பார்வையும் நமக்கு கிடைக்கும். இதனால் சிவன் அருளின் பெரிய பரிமாணம் நம் கண்களிலும் தோன்றும். 10. எழ்கல் இன்றி இமையவர் கோனை. ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து நங்கை. வழிபடச் சென்று நின்றவா கண்டு. வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி. வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட. கள்ளக்கம்பனை எம் பிரானை. காணக்கண் அடியேன் பெற்ற ஆரே. உலகக் கடலிலும் மேலான சிவர் பொறுப்புள்ளவர். நம் பார்வைக்கு தேவையான ஒளியை தருவார். முக்கியம்: பார்வை இழப்பு இல்லாத நிலைக்கு திரும்ப பிரார்த்தனை. 11. பெற்றம் ஏறு உகந்து ஏற வல்லானை. பெரிய எம்பெருமான் என்ற போதும் கற்றவர் பரவப்படுவானை. காணக்கண் அடியேன் பெற்றது என்று. கொற்றவன் கம்பன் கூத்தன் எம்மானை. குளிர்பொழில் திருநாவல் ஆரூரன். நல் தமிழ் இவை ஈரைந்தும் வல்லார். நன்னெறி உலகிதுவர் தாமே. பிறர் உறுதியாக பேசினாலும் நம்மால் முன் சிந்தித்து ஓதினால் சிவர் நம் ஆசையை வெற்றிப்படுத்துவார். முடிவு: ஊசியை கடந்த ஆன்மீக ஒளி உருவாக இப்பாடல் துறப்படு. மனதை நிலை காட்டுங்கள், பார்வை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையுடன்.